இந்திய சமூகத்திற்காக மித்ராவின் மூலமாக அரசாங்கம் வழங்கிய 100 மில்லியனை கூட பயன்படுத்த தெரியாமல் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக பெரிக்காத்தானின் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹலீமா அலி குற்றம் சாட்டியுள்ளார். மலேசிய மக்கள் தொகையில் 6 விழுக்காடு மட்டுமே இருக்கும் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் அன்வாரின் ஆட்சி விளங்குகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். மித்ராவிடமிருந்து நிதி பெற ஒப்புதல் வழங்கப்பட்டும் 45 பொது இயக்கங்களுக்கு இன்னும் நிதி ஒப்படைக்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுவதாக டாக்டர் ஹலீமா அலி தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற அலுவலகத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செய்தியாளர் சந்திப்பின் போது டாக்டர் ஹலீமா அலி இதனை தெரிவித்தார். 100 மில்லியன் என்பது மிகச் சிறிய தொகை. ஆனால் அதை முறையாக பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள் என்றும், அடுத்த சில மாதங்களில் மீண்டும் நிதி அமைச்சிற்கு இந்த நிதி திருப்பி வழங்கப்பட்டுவிடும் என்பதையும் டாக்டர் ஹலீமா நினைவூட்டினார். Yang mana mereka sendiri menyatakan bagi permohonan Gran Siri pertama sebanyak 45 permohonan telah diperaku dalam Jawatan Kuasa Kerja Mitra dan Jawatan Kuasa Pemandu Mitra JPM dan telah pun kemukakan permohonan tersebut kepada Jabatan Perdana Menteri untuk kelulusan. Kenyataan tersebut juga menyatakan keputusan permohonan akan dimaklumkan selewat-lewatnya pada 30 hari bulan Jun 2025. Tapi sekarang ini ilek kosong. நாளை நடைபெறும் துரூன் அன்வார் பேரணியில் கலந்து கொள்ள திட்டமிடுபவர்கள் சட்டத்தை கடைபிடித்து அமைதியான முறையில் கூட வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. பேரணியில் கலந்து கொள்பவர்களும் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் என்றும், அவர்களின் வார்த்தைகளை கவனத்தில் கொள்வார்கள் என்று தாம் நம்புவதாகவும் காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பேரணி அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பையும் தாங்கள் பாராட்டுவதாகவும், கூட்டத்தை எளிதாக்க காவல்துறை அங்கு இருக்கும் என்றும் அவர் கூறினார். சிறிது நெரிசல் எதிர்பார்க்கப்படுவதால் தாமதங்கள் அல்லது சிரமங்களை தவிர்க்க எந்த ஒரு பயணத்தையும் முன்கூட்டியே திட்டமிடுமாறும் காலித் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். அன்வாரின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்துவதற்காக பெரிக்காத்தான் நேஷனல் இந்த பேரணியை திட்டமிட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் ஷா ஆலமில் நடைபெற்ற இதே போன்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட போதிலும் நாளைய பேரணியில் 3 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை செராஸ் ஜலான் செமேரா பாடியில் போலீசாருடன் நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் ஆயுதம் ஏந்திய கொள்ளை கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் 2 வெளிநாட்டு ஆடவர்கள் கொல்லப்பட்டனர். அதிகாலை 3:45 மணிக்கு போலீசார் அவர்களை எதிர்கொண்ட போது சந்தேக நபர்கள் புதிய இலக்கை தேடுவதாக உளவுத்துறை தெரிவித்ததாக புக்கிட்டமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் ரத்தோஃபாடில் மாசஸ் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு சுபாங் ஜெயாவில் திருடப்பட்டதாக கூறப்படும் வெள்ளை நிற ஹோண்டா சிவிக் காரில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தனர். போலீசார் அவர்களை தடுக்க முயன்ற போது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதால் சந்தேக நபர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாக அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். வாகனத்திலிருந்து திருடும் கருவிகள், போதைப் பொருள், ஒரு ரிவால்வர் மற்றும் ஒரு தானியங்கி கை துப்பாக்கியை போலீசார் மீட்டதாக அவர் கூறினார். 2022ஆம் ஆண்டு முதல் சந்தேக நபர்கள் 50 வீடுகளில் திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும், ஆயுதமேந்திய கொள்ளை மற்றும் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதனால் 30 லட்சத்துக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். சுமார் 15 பேர் கொண்ட கும்பல் கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், பகாங் மற்றும் பேரா ஆகிய இடங்களில் செயல்பட்ட நிலையில் தற்போது அக்கும்பலைச் சேர்ந்த 2 கொல்லப்பட்டுள்ளனர். மீதமுள்ள சந்தேக நபர்களை போலீசார் கண்காணித்து வருவதாக டாக்டர் ஃபடில் மாசஸ் தெரிவித்தார். கெடா மந்திரி பசார் சனூசி நோர் கட்சி தேர்தலில் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிட மறுத்தால் பாஸ் கட்சி தோல்வி அடையக்கூடும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அவாங் அஸ்மான் பாவி எச்சரித்துள்ளார். 2 முறை மந்திரி பசார் என்பதோடு பாஸ் கட்சியின் அடிமட்ட மக்கள் மற்றும் இளம் வாக்காளர்களிடையே தேசிய மட்டத்திலும் கூட மிகவும் பிரபலமான நபராக சனூசி திகழ்கிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்ற அழைப்புகளை சனூசி நிராகரித்தது உயர் தலைமையின் கூட்டு முடிவுகளுக்கு பணிவு மற்றும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் அதே வேளையில் உள் மோதலை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்றும் அவர் கூறினார்.
இருப்பினும் பழைய தலைவர்கள் தானாக முன்வந்து பதவி விலகிய பின்னரே புதிய தலைவர்கள் கட்சியின் அணிகளை உயர்த்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பாஸ் கட்சியின் தலைமையில் புதுப்பித்தல் அம்சம் இல்லாவிட்டால் அது கட்சி திறமையை இழக்கச் செய்து தொழில் வல்லுநர்களையும் இளம் வாக்காளர்களையும் ஈர்க்கும் திறனை குறைக்கும் என்று அவர் FMT ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹசீம் ஜாசின் அண்மையில் உதவித் தலைவர் பதவிக்கு சனூசியின் வேட்புமனுவுக்கு ஆதரவை தெரிவித்தார். மந்திரி பசார் என்ற முறையில் அவரது செயல்திறன் மற்றும் கட்சிக்குள் அவரது செல்வாக்கு மற்றும் புகழை குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜனவரி மாதம் முதல் தலைநகர் சவுக்கிட்டில் சுமார் 500 ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரை குடிநுழைவு துறை கைது செய்துள்ளது. தலைநகரில் வெளிநாட்டினருக்கு இந்த பகுதி ஒரு முக்கிய இடமாக கருதப்படுவதாக கோலாலம்பூர் குடிநுழைவு துறை இயக்குனர் வான் முகமது ஷாபி வான் யூசாப் கூறினார். ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் பிரச்சனையை சமாளிக்க கோலாலம்பூர் குடிநுழைவு துறையின் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைகளின் விளைவாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். ஜனவரி முதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 வாரங்களுக்கு ஒருமுறை அங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மேலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் சுமார் 50 முதல் 100 பேர் வரை கைது செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவில் நடந்த விமான விபத்து குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். அந்த துயர சம்பவம் குறித்து தாம் மிகவும் வருந்துவதாகவும் அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற நேரங்களில் வாழ்க்கை எவ்வளவு பலவீனமானது என்பது உணர்த்தப்படுகிறது என்று அவர் கூறினார். ரஷ்ய மக்களுக்கு மலேசியா தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ரஷ்யாவில் சிறிய ரக பயணிகள் விமானம் நேற்று விபத்துக்குள்ளானது. அதில் பயணம் செய்த 49 பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.